இல்லக்கா எனக்கு புரியல. என் பொண்ணு கல்யாணம் எதுக்காக இந்த வீட்டுல நடக்கணும்? அவ என் பேத்தி கல்யாணம் என் வீட்டுல தான் நடக்கணும். அது எப்படி அத்த? நாங்க யாரும் இல்லாம என் பொண்ணு கல்யாணம் எப்படி நடக்கும்? என்னப்பா இப்படி பேசுற? நீங்க எல்லாருமே உங்க குடும்பமாவே நேத்ரா கல்யாணம் முடிஞ்ச வரைக்கும் இங்கே தாங்குங்க. பாருங்க, என் பொண்ணு விஷயத்துல தலையிடுறது இதோட நிப்பாட்டுங்க. ஏன் அம்மா அப்பா உங்க வீட்டுல வந்திருப்பாங்களா? நீங்க என்ன சொல்றீங்க? மாமா அவங்க அப்படித்தான் ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க. நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க மாமா. என்ன என்ன நம்ம போட்ட பிளானு தலைகீழா மாறுது? இல்ல இல்ல மாப்பிள்ளை எப்படியே ஒத்துக்கொச்சே ஆகணும். மாப்பிள்ள, இது என்னோட கடைசி ஆசை. என் பேத்தி கல்யாணம் இந்த வீட்டுல தான் நடக்கணும். இங்க பாருங்க, உங்க பேத்தின்னு சொல்றீங்களே, எந்த உரிமையை உங்க பேத்தின்னு சொல்றீங்க? உங்களுக்கு முழு உரிமை இருக்குது சாச்சனா, நிக்கான்ல ரவி, அப்புறம் குணா, அவங்க மேலதான் உங்களுக்கு உரிமை இருக்கு. மத்தபடி என் பிள்ளைங்க மேல உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. என் அப்பா அம்மாக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. என் அப்பா அம்மா எங்க வச்சு கல்யாணம் நடத்துன்னு சொல்றாங்களோ அங்கதான் அந்த கல்யாணம் நடக்கும். தேவையில்லாம நீங்க தலையிடாதீங்க எங்க குடும்ப விஷயத்துல. இவ்வளவு நாள் தலையிட்டது எல்லாம் போதும். நீங்க இனிமே ஒதுங்கியே இருங்க. அது அது இல்ல, அவ என் பேத்தி தான். என் பேத்தி இந்த வீட்டுல தான் நடக்கணும். என்ன மாப்பிள்ள இப்படி சொல்றீங்க? நான் வேணா உங்க அப்பா அம்மா கிட்ட பேசி சம்மதம் வாங்குறேன் நேத்ரோட கல்யாணம் இந்த வீட்டுல வச்சு நடத்துறதுக்கு. பாருங்க, அவங்க சொல்லியதான் விட்டாங்க, உங்களை எந்த விஷயத்த தலையிடக்கூடாது. கல்யாணத்துக்கு கூப்பிட்டா வந்தாங்களா, ஆசீர்வாதம் பண்ணாங்களா, கிளம்புனான்னு தான் இருக்கணும். மொத்தப்படி எந்த இதுலயும் அவங்க தலையிடக்கூடாது. இது நம்ம குடும்ப விஷயம். அவங்க சும்மா என் பேத்தி நம்ம வரக்கூடாதுன்னு சொல்லிதான் விட்டுருக்காங்க. நான் அதை சொல்லிட்டு போட்டு அப்படி நகை எடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். இனிமே தேவையில்லாம எங்க குடும்ப விஷயத்த தலையிடாதீங்க. கூப்பிட்டோன்னா வாங்க, இல்லையா வராதீங்க. அவ்வளவுதான். எங்க குடும்பம் நிம்மதியா இருக்கணும். போதும், இவ்வளவு நாள் சண்டை சச்சரவு அப்படி இப்படின்னு நாங்க வாழ்ந்தது போதும். பிளீஸ் எங்களை நிம்மதியை இருக்க விடுங்க. உங்களோட ஈகோவால எங்களை பலியடாக்கிடாதீங்க. என்ன மாப்பிள்ள, ஏதோ மூணாவது மனுஷங்களை கூப்பிட்ட மாதிரி கூப்பிடுறீங்க? பாருங்க, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் நடத்தணும்னா உங்க பேத்தி இருக்கா, அவ கல்யாணத்தை நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நடத்துங்க. அவ என் பொண்ணு, என் அப்பா அம்மாக்கு தான் பேத்தி. புரியுதா? ஜானகி, நான் ஏதாவது பேசுறதா என்ன மன்னிச்சிருமா? இல்லனே, இதுல தப்பா எடுத்துக்கிறது ஒண்ணுமே இல்ல. நீங்க கரெக்டா தான் பேசுனீங்க. ஆமா, உனக்கு என் பேத்தி இந்த வீட்டுல வந்துட கூடாது, அதுக்காக தானே இப்படி பேசிட்டு இருக்க. இங்க பாருங்க, அண்ணன் சொல்றது சரிதான். நீங்க தேவையில்லாம அவ குடும்ப விஷயத்தை தலையிட்டு இவ்வளவு நாள் பண்ண பிரச்சனை எல்லாம் போதும், அந்த நேத்ரா பண்ண வேலையும் போதும். இப்பதான் இதை தீர்ந்து ஏதோ கல்யாணம் பண்ணி செட்டில் ஆக போறா. அது எது பண்ண விடுங்க. அது அவ என் பேத்தி கல்யாணம் இங்கதான் நடக்கணும். டேய் ரவி, நீ அது உன் மாமா கிட்ட சொல்லுடா. மாமா, இவங்க இப்படிதான் ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க மாமா. சரிப்பா, போயிட்டு வரேன். மாப்பிள்ள நில்லுங்க மாப்பிள்ள. என்ன நம்ம ஒரு பிளான போட்டா வேற ஒண்ணு நடக்கு. இல்ல, இதை உடனே நேத்ரா கிட்ட சொல்லி ஆகணும். பாட்டி. என்னப்பா புதுசா பாட்டின்னு எல்லாம் கூப்பிட்ட மாதிரி இருக்கு? பாருங்க, உங்ககிட்ட நான் எதுவும் பேச வரல. இன்னைக்கு எதுக்காக நீங்க இமையாவ காலேஜ்ல போய் பார்க்க போனீங்க? அதான் சொன்னேனே, நாங்க பண்ணது தப்பு தான், மன்னிச்சிருமான்னு உன் பொண்டாட்டி கிட்ட மன்னிப்பு கேட்க போனோம். நீங்க அவ்வளோ சீக்கிரம் எல்லாம் மன்னிப்பு கேட்கறவங்க கிடையாதே. உங்க ஈகோ, உங்க வைராக்கியத்தெல்லாம் விட்டுட்டு நீங்க இமையா கிட்ட மன்னிப்பு கேட்டீங்க. அதை நாங்க நம்பணும். அப்படின்னா நீங்க வீட்டுல வச்சு எல்லாரும் முன்னே மன்னிப்பு கேட்கலாமே. எதுக்காக காலேஜ்ல போய் தனியா மீட் பண்ணி மன்னிப்பு கேட்கணும்? அதான் நீங்க சொல்லிருக்கீங்கப்பா, நேத்ரா இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு. அதான் அவளை காலேஜ்ல போய் நாங்க மீட் பண்ண போனோம். என்ன பாட்டி, நாங்க வரக்கூடாதுன்னு சொன்ன உடனே நீங்க அதை கேட்டுட்டு இமையாவை காலேஜ்ல போய் மீட் பண்றீங்க. நீங்க பேசின பேச்செல்லாம் காலேஜ்ல வச்சு அவளோட பேசுனீங்க இல்லையே? இங்க வச்சு இங்க எல்லாரும் முன்னாடி தானே அவளை பேசுனீங்க. அப்போ இங்க வச்சு அவளை மன்னிப்பு கேட்கணும். அது என்ன காலேஜ்ல போய் தனியா மீட் பண்றீங்க அப்படின்னு நீங்க என்னமோ பண்ணிருக்கீங்க. அப்போ ரவி, இமையா மூஞ்சி வேற சரியில்லை. அப்ப இவங்க ஏதோ பேசியிருக்காங்க. அது அவ எதுக்கு அழுறாளோ அதை எங்க கிட்ட கேக்குற? நாங்க மன்னிப்பு மட்டும் தான் கேட்டோம். நீங்க மன்னிப்பு மட்டும் தான் கேட்டீங்களா? இமையாவை கூப்பிட்டு கேட்கவா? அப்ப அந்த வேலைக்காரிங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாளா? இங்க பாருப்பா, நாங்க எதுவும் பேசல. அவ எங்க மேல கோவத்துல வேணும் நீங்க மேல பழிப்படுதாப்பா. நாங்க எதுவும் பேசல. அப்படியா? நீங்க இமைய கிட்ட எதுவுமே கேட்கலையா? ரவி உன் மேல காதலே இல்ல அப்படின்னு எதுவுமே நீங்க கேட்கல? அந்த வேலைக்காரன் நான் இங்க போட்டுதான் கொடுத்துருக்கா. சொல்ல மாட்டான்னு நினைச்சோம், சொல்லிட்டா. இங்க பாருப்பா, நான் அப்படிலாம் கேட்கல. என்னதான் இருந்தாலும் அவன் பொண்டாட்டி, எனக்கு பேரன் பேத்தி வேணும்ல, அதுக்காக தான் அவகிட்ட என்னம்மா ரவி உன் மேல அன்பா இருக்கானா, காதல் சொன்னானா, எப்படிமா எனக்கு பேரனை பேத்து தந்துருவியா அப்படின்னு நான் கேட்டேன். வேற எதுவுமே நான் கேட்கலையே. பாட்டி வாய மூடுங்க. நீங்க பண்ணதுல தெரிஞ்சும் அமைதியா இருக்கேன்னா அம்மா சொன்ன ஒரு வார்த்தைக்காக மட்டும்தான். அப்புறம் இப்ப வந்துட்டு போனாரு ஒரு மனுஷன், மாமா, அவருக்காகவும் தான். தான் பொண்ணோட வாழ்க்கை வீணா போச்சுன்னு நினைச்சு அவர் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் அமைதியா இருக்கு. அம்மா சொன்னாங்க, நேத்ரா கல்யாணம் முடியாத பொண்ணுப்பா, வேண்டாம் விட்டுரு, குடும்ப விஷயம் தானே, குடும்பத்துக்குள்ளே பாத்துக்கலாம், அமைதியா இருன்னு அம்மா சொன்னதுக்காக மட்டும்தான் நான் அமைதியா இருக்கேன். இல்லைன்னு இந்த நேரம் உள்ள இருந்துப்பீங்க. இப்ப சொல்றேன், தேவையில்லாம எனக்கும் என் பொண்டாட்டி கடை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்க, இந்த ரவிவர்மா சும்மா இருக்க மாட்டான், பாத்துக்கோங்க. இவ்வளவு நாள் பாட்டி குடும்பம்னு பார்த்தேன், இனிமேலாம் பார்க்கவே மாட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம்,
தேவையில்லாம மாமா குடும்பத்து விஷயத்தெல்லாம் நீங்க தலையிட வேண்டாம், புரியுதா? உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. அவங்களுக்கு தெரியும் அவங்க பொண்ணை எங்க கட்டி கொடுக்கணும், எங்க வச்சு கல்யாணம் எடுக்கணும். நீங்க சொல்லிதான் அவங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்ல, புரியுதா? உங்க வேலை ஏதோ அதை மட்டும் பார்த்துட்டு அமைதியா உட்கார்ந்து இருக்கணும். இல்ல என் பையன் சொன்னதை கேட்டீங்கல்ல, இனிமே அவன் வாழ்க்கை விஷயத்துல நீங்க தலையிட்டீங்க, பாட்டியெல்லாம் பார்க்க மாட்டான், பார்த்துக்கோங்க. என்ன மேடம், உங்களுக்கு இன்னுமா ஆசை மட்டும் முடியல? அது வரமா முடிச்சிட்டு அங்க உட்கார்ந்துருந்தேன். சரி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நீ என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? அது வரமா திடீர்னு எதுக்காக இப்படி கேக்குறீங்க? நீ என்கிட்ட கேட்டல, அப்புறம் நான் உங்ககிட்ட கேட்க வேண்டாம்? அது வரமா என்ன வருமாதான் சொல்லு. என்ன வரமா இப்படி கேக்குறாங்க? நம்ம மனசுல உள்ளதை சொன்னா வரமா இது தப்பா எடுத்துப்பாங்களா? இல்ல, நீ உன் மனசுல உள்ளதை சொல்லி இமையா, அப்பதான் வர்மாக்கு புரியும் நீ வர்மா மேல எந்த அளவுக்கு காதலா இருக்கன்னு. வர்மா வேணா உன் மேல காதல் இல்லாம இருக்கலாம், ஆனா நீ எந்த அளவுக்கு வர்மா மேல காதலா இருக்கன்னு நீ புரியவே. அப்படியாவது வர்மாக்கு உன் மேல காதல் வரட்டும். சொல்லு இமையா, மறைக்காத, சொல்லு. என்ன யோசிச்சுட்டு இருக்க? கேட்ட கேள்விக்கு பதில் இல்ல. அது வர்மா, எனக்கு நீங்க என்னோட புருஷன் அப்படிங்கிறத தாண்டி எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வர்மா. வர்மா, என்ன பண்றீங்க? விடுங்க. என்ன பண்றீங்க வர்மா? என்ன விடுங்க. என்ன வர்மா பண்றீங்க? எனக்கு இவர் பண்றது பிடிக்கவே இல்லை, அருவருப்பா இருக்கு. வர்மா, உங்களுக்கு கூட தெரியுமா, நேத்ரா பாட்டி என்கிட்ட வந்து பேசினாங்க. வர்மாக்கு உன் மேல காதல் இல்லை, எதுவுமே இல்லை, நீ ஒரு பெண்ணு அவன் ஒரு ஆணு, அந்த ஒரு ஈர்ப்பு மட்டும்தான், வேற எதுவுமே இல்லைன்னு வந்து சொன்னாங்க. அதே தான் என் ஃப்ரெண்டு காவியாவும் சொன்னான். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, குழப்பத்துல தான் இருந்தேன். அதனாலதான் ஸ்ட்ரெயிட்டா உங்ககிட்டே கேட்டு பதில் தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். ஆனா நீங்க சொன்ன பதில், அப்பா எனக்கு உன்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் முடிச்சுட்டாங்க, நீ இப்ப என் பொண்டாட்டி, உனக்கு மேல எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு, அதனால நீங்க சொன்னீங்க. எனக்கு அதை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க என்கிட்ட நெருங்கி வந்தானா எனக்கு எப்படி பிடிக்கும்? எனக்கு அது அருவருப்பா இருக்கு வர்மா, எனக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கு, எனக்கு பிடிக்கவே இல்ல. அப்போ என்ன பத்தி இப்படிதான் புரிஞ்சு வச்சிருக்க? இல்ல வர்மா, நான் உங்களை புரிஞ்ச விதம் வேற, ஆனா நீங்க சொன்ன பதில் வேற. அப்புறம் நான் புரிஞ்ச வச்சு என்ன பண்ண முடியும் வர்மா? சொல்லுங்க. நீங்க என்ன வெறும் பொண்டாட்டி, தாலி கட்டிட்டோம் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் புரிஞ்சுக்கிட்டதை வச்சு என்ன பண்ண முடியும் வர்மா? சொல்லுங்க வர்மா. நீ புரிஞ்ச விதம் வேற என்ன? புரியல. என் வர்மாக்கு என் மேல காதல் அன்பு எல்லாமே இருக்கு, அதனாலதான் எனக்காக இவ்வளோ பண்றாங்க, என்னை விட்டு கொடுக்கல, என் மேல காதலோட தான் என் பக்கத்துல வாராங்கன்னு நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் வர்மா, தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்ல. ஆமா, நீ தப்பா தான் புரிஞ்சுட்டு இருக்க, எல்லாமே தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்க. தேவையில்லாம எதுவும் பேசாம அமைதியா போ. ஆமா ஆமா, நான் எதுவும் பேசக்கூடாதுல்ல, நான் எல்லாம் பேசக்கூட தகுதி இல்லாதவ, தகுதி இல்லாத வீட்டு பொண்ணு, இந்த வீட்டு வேலை பார்த்தவங்களோட பொண்ணு. அப்போ நான் பேசக்கூடாதுல்ல வர்மா, உன்னை ஏற்று கூட நான் பேசக்கூடாது. நீங்க சொல்றத நான் பண்ணணும், நீங்க என்ன பண்ணாலும் நான் அமைதியா இருக்கணும்ல வர்மா. சொல்லுங்க வர்மா. இல்ல, உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? அப்போ என்ன பார்த்து நீ இப்படிதான் புரிஞ்சு வச்சிருக்க, அப்படித்தானே? அதான் வர்மா சொல்றேனே, நான் புரிஞ்சுக்கிட்டது வேற, நீங்க நடந்துகிட்டதும் சொன்னதும் வேற. அப்போ நான் உங்ககிட்ட நெருங்கினது, உங்ககிட்ட நடந்துகிட்டது வெறும் பொண்டாட்டிங்கிற உரிமையில மட்டும்தான், அப்படிதானே என்ன புரிஞ்சு வச்சிருக்க? அது நான் புரிஞ்சுக்கல, நீங்க சொன்னது ரொம்ப நல்லா இருக்குதா, ரொம்ப நல்லா இருக்கு. ஏய், உனக்கு இங்க என்ன வேலை? நீ எப்போ வந்த? உங்க பேத்திட்ட சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, உங்க அப்பா சம்மதிக்கவே இல்லைன்னு, அப்பவே வந்துட்டேன். என்ன இப்ப என்ன? திருந்தவே இல்லைல்ல, நீங்க எல்லாம் ஒரு பெரிய மனுஷி, இந்த வீட்டுல மூத்தவங்களா இருக்கீங்க, நீங்க திருந்த போறது இல்ல, அந்த நேத்ராவை நீங்க திருந்த விடுற போறதும் இல்ல. உனக்கு என்ன, உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பு. அது எப்படி? இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை கெடுக்கணும் இவ்வளவு கங்கணம் கிட்ட நடைகிறீங்களே, உங்களுக்கு மனசாட்சி இல்ல? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, மாமாக்கு நீங்க பொண்டாட்டியா இல்ல ரெண்டா தரமானு? ஏய், வார்த்தை அளந்து பேசு, யாருக்கு யாரு ரெண்டா தரம்? நான் முறப்படி வந்தவ, அந்த இமையா வேலைக்காரி மாதிரி யாருக்கும் தெரியாம ரகசியங்கள் என்ன பண்ணிட்டா உள்ள வந்திருக்கேன். என்ன சொன்னீங்க? இமையா ரகசியங்கள் என்ன பண்ணாலா? எங்க அத்தா இருக்காங்கல்ல, என் அக்கா வீட்டுக்காரரு, அதான் உங்க பையன் தான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது, அது ரகசிய கல்யாணம் மாத்த. அது எப்படி? வீட்டில் உள்ள நான் ஒரு பெரிய மனுஷி, எனக்கு தெரியாம அவனா ஒரு முடிவெடுத்து அவன் பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வருவோம், அதை நான் ஏத்துக்கணுமா?
பெரிய மனுஷியா இருந்துக்கணும். இங்க பாரு, உன் வேலையை பார்த்துட்டு நீ கிளம்பு. நீ இந்த விஷயத்துல தலையிடக்கூடாது. நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. என்னது, நான் தலையிடக்கூடாதா? இங்க பாருங்க, ரவி எனக்கும் பையன்தான், புரியுதா? நான் வேணா உங்க பையனை கெட்டி இங்க வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கலாம். ஆனா ஜானகி அக்காவோட கூட பிறந்த தங்கச்சி ரவிக்கு ஒரு பிரச்சனை நான் பார்த்துட்டோம், அமைதியா இருக்க மாட்டேன். அது எப்படி அத்த? திடீர்னு நேத்ரா நீங்க எல்லாரும் திருந்துட்ட மாதிரி அந்த அண்ணாவை நம்ப வச்சுட்டீங்க. ஆனா பின்னாடி இவ்வளோ பெரிய பிளான் வச்சிருக்கீங்களே அத்த. இது தெரிய வரும்போது ரவியும் சும்மா இருக்க மாட்டாங்க, அப்புறம் என் நாத்தனார் புருஷன் அவரும் சும்மா இருக்க மாட்டாரு. இப்போ ஏதோ பொண்ணு திருந்துட்டா காலில் விழுந்துட்டாருன்னு சந்தோஷத்தில் இருக்காரு. ஏன்னா பொண்ணோட வாழ்க்கை இவ்வளோ நாள் வீணா போச்சு, இனிமேலாவது நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு. ஆனால் அதுலேயும் மண்ணில் போடுற மாதிரி இதுவும் ஒரு செட்டப்பு தான் இல்லையா அத்த? இல்லை, இதையாவது போய் சொன்னா நமக்கும் பிரச்சனை. இப்போ என்ன எல்லார்கிட்ட போய் சொல்ல போறியா? போய் சொல்லு போ. எங்களுக்கு என்ன வந்துச்சு? என்னத்த சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் இப்படி சொன்னா நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் நினைக்கிறீங்களா அத்த? நீ சொல்லு, ஆனால் நான் எந்த எல்லைக்கும் போவி என் பேத்திய எப்படி காப்பாற்றணுமோ அப்படி காப்பாற்றுவேன். அதே மாதிரி ரவிக்கு என் பேத்தியை எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணுமோ கல்யாணம் பண்ணி வைப்பேன். நீ போய் சொல்லு. அது இல்லைன்னு எப்படி மாற்றவும் எனக்கு தெரியும். ஏன் அத்தை இப்படி நடக்கீங்க? உண்மையில கேட்குறேன், நீங்கள் இந்த வீட்டில் பெரிய மனுஷி தானே. நாங்கள் தப்பு பண்ணா அதை தட்டி கேட்குற இடத்துல நீங்கள் இருக்கீங்க. ஆனால் இப்போ நீங்கள் என்னத்த பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு அப்படி இந்த கௌரவம் வெட்டி பணப்பை அதில் உங்களுக்கு தேவையா? சொல்லுங்க அத்தை. உங்கப்பா உங்க சொத்து யாரும் ஆழ்ந்துடக்கூடாது, உங்க பேத்தி மரங்க தான் வாழணும். ஏன் அத்தை இப்படி ஒரு எண்ணம்? ஆமா, ஏன் சொத்து அத ஏன் பேத்திங்க தான் அனுபவிக்கணும். இந்த வீட்டில் வேலை பார்த்த வேலைக்காரி பொண்ணு, அந்த வேலைக்காரி இந்த சொத்தில் ஆளணுமா? அதை நான் எப்படி பார்த்துட்டு அமைதியா இருப்பேன்? அதுக்காக நான் இவ்வளோ சொத்து சகம் சேர்த்து வச்சிருக்கேன். நீங்க எனக்கு தந்தீங்க சரி, அது என் புருஷனுக்கு சேர வேண்டிய சொத்துன்னு நான் வாங்கிக்கிட்டேன். என் அக்கா உங்ககிட்ட இருந்து ₹1 கூட வாங்கலையே. உங்க சொத்துன்னு சொல்ல போனா இதா இருக்கே, இந்த வீடு மட்டும்தான் நீங்க ரவி பேர்ல எழுதி வச்சிருக்கீங்க, அதனால இருக்காங்க. ஆனா மத்தபடி நீங்க எந்த சொத்து சகமும் கொடுக்கலையே. மொத்தமும் என் அத்தானும் என் அக்காவும் உழைச்சி சம்பாதிச்சது. அதே போவி எப்படி உங்க சொத்துல கணக்கில் எடுப்பீங்க? நான் பெத்த பையன் என்ன எங்கேருந்து வந்தான்? நான் பெத்த பையன், நான் வளர்த்த பையன், நான் ஆளாக்கி விட்டனாலதான் இந்த அளவுக்கு வந்து நிற்கான். என்னது, நீங்க ஆளாக்கி விட்டீங்களா? என் அக்கா விஷயத்தையும் உங்க சுயநலத்துக்காக என் அக்கா வாழ்க்கையை கெடுக்க பார்த்தவங்க தானே நீங்க. அதனால என் அக்காவும் என் அத்தானும் 25 வருஷம் வாழ்க்கைய வீணா இழந்தாங்க உங்களால. இங்க பாரு, இப்ப சொல்றதா ஏன் ரவிக்கு பொண்டாட்டினா அது ஏன் நேத்ரா மட்டும்தான். ரவியை நான் எவ்வளோ ஆசாசியை நான் வளர்த்துருப்பேன். ஏன் ரவி ஏன் பேரன் அவனை என்கிட்ட இருந்து உன் அக்கா பிரிச்சுட்டா. அது எப்படி நான் அமைதியா இருக்க முடியும்? அவனை இதுக்காக வளர்த்தேன், இதுக்காக நான் அவனை இந்த அளவுக்கு ஆளாக்கி அவன் போலீஸ்காரனா தான் ஆகணும்னு நான் ஆக்கி வச்சிருக்கேன். உன் அக்கா ஈஸியா வந்து என்கிட்ட இருந்து என் ரவியை பிரிச்சுட்டு இருக்கா? இல்ல தெரியாம தான் கேட்குறேன். ரவியை நான் உங்க பையனா இல்லை நீங்க பெத்த பையனா? என் அக்கா பையன், என் அக்கா கிட்ட இருந்து அவ பிள்ளை பிரிச்சு அவனை மிருகமா வளர்த்து வச்சிருந்தீங்க. ஏதோ இப்பதான் இவன் கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் அம்மாவும் பையனும் சேர்ந்துருக்காங்க, அவனும் கொஞ்சம் அமைதியா இருக்கான். இல்லைன்னா அவன் மிருகமா இந்நேரத்துக்கு என்ன பண்ணிருப்பான்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ அதே மாதிரி அந்த நேத்ராவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவனை பழையத்தப்படி அந்த மிருகமா ஆக்கணும். அதுக்கு தான் இந்த பாடுபட்டு இருக்கீங்க. அம்மாவை பையனை பிரிக்கணும். அவன் என் பேரன், என் மூத்த பேரன். இல்ல அவனுக்கு பொண்டாட்டினா அது நேத்ரா மட்டும்தான். நேத்ரா தான் இந்த வீட்டோட மூத்த மருமகளா இருக்கணும். பார்க்கலாம், நீங்க நினைக்கிறது ஒரு காலமும் நடக்காது. இந்த அபிராமி இருக்க வரைக்கும் நடத்த விட மாட்டேன். பார்க்கலாம், உங்க பிளான உங்களுக்கே நான் திருப்பி ஆப்பு வைக்கிறேன். இதே மாப்பிள்ள அந்த நேத்ரா காலத்துல தாலி கெட்ட வைப்பேன் இந்த அபிராமி. பார்த்துக்கோங்க. இமையாவும் ரவியும் சேர்ந்து வாழணும்னா நானும் என்னவும் பண்ணுவேன். பார்க்கலாம், அந்த நேத்ராக்கு கல்யாணம் முடிஞ்சா மட்டும்தான் என் ரவி வாழ்க்கையில வரமாட்டா. அதுக்காக நான் என்ன எல்லைக்கு நானும் போவேன். நீங்க பண்ணுறத பண்ணுங்க, இந்த அபிராமி ஆட்டத்தை பாருங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும், எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா, ஒரு விஷயம் வேணும் வேண்டான்னா நான் என்னவும் பண்ணுவேன்னு நல்லா தெரியும்ல அத்தை. நான் என்ன பண்ணுவேன்னு பார்க்கலாம். நீங்களா இல்லை நானானு? பாரு அபிராமி, தேவையில்லாம இந்த விஷயத்துல நீ தலையிடக்கூடாது. நீ ஒதுங்கிரு, உனக்கு என்ன வந்துச்சு? நீ ஒதுங்கிரு, உன் வேலை ஏதோ அதை விட்டு பாரு. தேவையில்லாம இந்த விஷயத்த நீ மூக்க நுழைக்க கூடாது. என்னத்த இப்பமே பயம் கொடுத்துட்டா என்ன? இந்த அபிராமி நினைச்சா எது வேணாலும் சாதிக்க முடியும்னு நல்லா தெரிஞ்சிருக்கலாத்த. தெரியாம எப்படி இருக்கும்? அதே மாதிரி ரவியை இமையாவே நான் பிரிய விட மாட்டேன். ரவிக்கு ஏத்த ஜோடினா அது இமையா மட்டும்தான். ஏன்னா ரவி மனுஷனா இருக்கணும்னா அது இமையாவால் மட்டும்தான் முடியும். இந்த நேத்ரா உள்ள வந்தா கண்டிப்பா ரவி பழையபடி மிருகமாக தான் ஆவான். வேண்டாம்,
அதை நான் ஒரு காலமும் சம்மதிக்க மாட்டேன். என் அக்கா இப்போ தான் நிம்மதியாக குடும்ப வாழ்க்கையை வாழ்றா, அவள் பிள்ளைங்களை கூட. அதை நான் ஒரு காலமும் கெடுக்க விட மாட்டேன். என் அக்கா மூத்த பையனை ரவியை பிரிஞ்சு எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பா. அவளையே வெறுக்க வச்சவங்க தானே நீங்கள், அவள் பையனையே. இல்லை, அதை நான் நடக்க விட மாட்டேன், ஒரு காலமும் நான் விட மாட்டேன். அது அது அபிராமி, வேணாம், ஒதுங்கிடு, அதான் உனக்கு நல்லது. என்ன ஒன்றும் பேசாம அமைதியா போறா? இவ என்ன வேணா பண்ணுவாளே. ஏய் ஜானகி, நீ எல்லாம் பிளானை போட்டு தாண்டி உன் தங்கச்சி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க. பார்க்கலாம் இந்த அபிராமியா இல்லை நாங்களான்னு. இந்த வீட்டுக்கு மூத்த மருமக என் பேத்தி நேத்ரா தான். அதை நான் எப்படினாலும் கொண்டு வந்துடுவேன். அப்போ நான் உன்னை பார்த்துக்கிட்டது, உன்கிட்ட நடந்துக்கிட்டது எல்லாமே வெறும் பொண்டாட்டிங்கிற உரிமையில தான், அப்படித்தானே நினைச்சிருக்க? ஆக மொத்தத்துல நீயும் எனக்கு புரிஞ்சுக்கல. யாரோ ஒருத்தவங்க சொன்னது தான் உனக்கு வேத வாக்கா இருக்கு, அவங்க சொன்னதுதான் உண்மை, அவ்வளவுதான். அப்படிதானே? அது இல்லை, நீங்கள் சொல்லிட்டீங்களே வெறும் பொண்டாட்டி மட்டும்தானே, வேற எதுவும் இல்லைன்னு நீங்கள் தான் உங்கள் வாயால் சொன்னீங்க. அப்புறம் எதுக்காக நான் யாரோ சொன்னதை நம்பணும்? உங்கள் வாயால் தானே நீங்கள் சொன்னீங்க. என்ன வருமா, விடுங்க. என்ன என்ன இங்க பாரு, தேவையில்லாம அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு லூசு மாதிரி மனசை போட்டு குழப்பாம நிம்மதியை படுத்து தூங்க. அப்படி எதுவும் இல்லை. இதுக்கு மேல உனக்கு நான் என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. அப்படி எதுவும் இல்லை, அவங்க சொன்ன மாதிரி எதுவும் இல்லை. நேரம் வரும்போது நானே சொல்லுவேன். இப்போ எதையும் யோசிக்காம போய் படுத்து தூங்கு. என்னது, நான் எதுக்காக யாரோ சொன்னதை நினச்சி நான் மனசை போட்டு குழப்பணும்? எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சே, யார் மனசுல என்ன இருக்குன்னு எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் எதுக்காக நான் யாரோ சொன்னதை நினச்சி நான் கவலைப்பட போகிறேன்? நான் இனி எதுக்கு கவலைப்படணும்? நான் யாருக்காக கவலைப்படணும்? எனக்கு என்ன நினச்சி கவலைப்படவோ இல்லை, என்ன மேலே அன்பு பாசம் கட்டவோ யாரும் இல்லை. நான் மட்டும் எதுக்காக அதெல்லாம் பண்ணணும்? போவருமா, இல்லை, என்னை விடுங்க, என்னை விடுங்க வருமா. இங்க பாரு சார், அவங்க சொல்ற மாதிரி இல்ல. நீ என் பொண்டாட்டி தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அதையும் தாண்டி நீ இங்க பாரு, நான் நேரம் வரும்போது தான் சொல்லுவேன். இப்போதைக்கு அமைதியா இரு. அவங்க சொல்ற பேச்சு கேட்டு நீயா ஒரு தப்பான முடிவு எடுக்காத, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். என்ன என்ன இப்போ உங்களுக்கு என்கிட்ட இருந்து எதுவும் வேணுமா என்ன? அதுக்காக தான் இப்படி பேசுறீங்களா? ஆமா, என்னை பார்த்து புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான் சார். இல்ல, நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் நீங்க என்கிட்ட நெருங்கி வாரீங்கன்னா உங்க தேவைக்காக, அவ்வளவுதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று வீடியோ போடாததுக்கு வெரி வெரி சாரிப்பா. கொஞ்சம் வெளியே போயிருந்தேப்பா, அதனால தான் வீடியோ போட முடியல, சாரிப்பா. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. ரவி இமையா விஷயத்தில் யார் மேலே தப்பு? ரவி மேலே தப்பு இருக்கா, இமையா மேலே தப்பு இருக்கா? ரவி பண்ணது சரியா தப்பா, இல்லை இமையா பண்ணுறது சரியா தப்பா? நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். மறக்காம என் மேல தப்பு இருக்கா இல்ல இம்ச மேல தப்பு இருக்கான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.